ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்தலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 12-1-2 என்கின்ற இடத்துல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திரன் இப்பதான் பௌர்ணமியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். வாரத்தின் ஆரம்ப நாளில், அதாவது முதல் நாளில் அவர் 11ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பு குருவின் பார்வையில் இருக்கனால பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது. ஆக இந்த வாரத்தில் ஒரு மத்தியமமான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நிலைமை கண்டிப்பாக அமையும். ஆகவே எதிலும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாட்களும் உங்களுக்கு வலிமையான அமைப்புல சந்திரன் இருக்கிறார். அதனை அடுத்து போனால் புதன்கிழமை வியாழக்கிழமை காலையில வெள்ளிக்கிழமை காலையில சந்திரன் ராசியிலேயே இருக்கக்கூடிய தன்மை மிக அற்புதமான ஒன்று. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த வாரத்துல ஒரு ஸ்பெஷலான நாளாக இந்த நாள் இருக்கும். அர்த்த சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய அந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தொட்டது துளங்கக்கூடிய மனசுல நல்லது என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்குது. அந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை, காதல் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துல கூட கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் இருக்கும். இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அப்படியே 2ஆம் இடத்துல உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய அருமையான ஒரு அமைப்புல சந்திரன் வந்துடுறாரு. அப்ப 2ஆம் இடத்துல சந்திரன் 4ஆம் அதிபதியாக உச்சமாக இருக்கின்ற போது பணவரவுகளுக்கு ஏற்ற நாளாக இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அமைகிறது. ஆகவே உண்மையில் சிரமங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 11, 12, 1 ஆகிய 2 இடங்கள்ல இப்போது சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது. ராசிநாதன் 2ஆம் இடத்துல வலிமையாக இருப்பதும், செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் அவர் இருக்கிறது பெரிய அளவில் சோதனைகள் எதையும் செய்யாத ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 11ஆம் இடத்துல அற்புதமான அமைப்புல சந்திரன் சனி சேர்க்கை, புனர்பூ யோகம்னு சொல்லலாம். இந்த புனர்பூ யோக அமைப்புல இருப்பது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள். யாரையாவது ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவர்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு போட்டி வரும், ரொம்ப நாளா ஒருத்தரை ஜெயிக்கணும்னு நினைச்சிருப்போம், எப்பவுமே நம்ம தோத்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஒருத்தரை ஜெயிப்பதற்கு, ஒருத்தரை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு, ஒரு நல்லவைகளை செய்வதற்கு, எல்லாத்திலையும் ஒரு புதிய ஆரம்பத்தை அடைவதற்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களுமே மிகப்பெரிய, புதன்கிழமையும் சேர்த்துக்கலாங்க. செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களும் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் பணம் வரக்கூடிய நாட்களாக இருக்கும். வார இறுதியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தாலும் மனம் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. பெண்வழி உறவுகளால நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பெண்வழி உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய சித்தி, பெரியம்மா, அத்தைகள் போன்றால கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என 11, 12, 1 ஆகிய 3 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த வாரத்துல. இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. தந்தை தாய் அமைப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அம்மாவிடமிருந்து அனுகூலங்கள், ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே, மன கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பூரண நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுங்க. 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 3 இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் சந்திரன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது வார ஆரம்பத்தில். அதாவது வார ஆரம்பத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாமே 10ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தன்மை திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களுமே மிகப்பெரிய யோக பலன்கள். 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் வாரத்தின் முதல் 3 நாட்கள் குறிப்பாக உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 6:10 மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 3 நாட்களுமே லாபம் வரக்கூடிய தன்மை. வியாபாரம் செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள் எல்லோரும்
எல்லோருக்குமே இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம். 10ல் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுது இல்லையா? 10ல் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் மிதன ராசிக்காரர்களுக்கு கிடையாது. பேசி பிழைப்பது என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, வழக்கறிஞர் துறை போன்றவைகள் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறைகள் இருக்கக்கூடியவர்கள், தொலைபேசியில் வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுறதுனாலேயே பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றன. ஒரு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு, வீடியோஸ் போட்டு அதன் மூலமாக நன்மைகள், அதன் மூலமாக வருமானம் என்பதை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்ல அமைப்புகள். வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் நாள்ல கரெக்டா சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாளுமே நல்லா இருக்கும். பெரிய சோதனைகள் இருக்காது. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல கொஞ்சம் செலவுகள், விரயங்கள், பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாரத்துடைய கடைசியில சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் யாராவது முக்கியமான விருப்பப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பது, அந்த வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு பண வருமானம் இருக்கக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு குறுகிய பயணங்களின் மூலமாக நன்மைகள், ஒரு டிராவல் பண்ணி அதன் மூலமாக அதை போய் பார்த்து அதன் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் என்பது எதுவும் இல்லாத இயல்பான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் 11லிருந்து 18 வரையிலான நல்ல வாரம். கடகம், கடகத்திற்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டமமா அமையுது. ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், அதாவது வாரத்தின் முதல் நாள் இந்த திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை காலையில 6:10 தான் சந்திராஷ்டமம் முடியுது. ஆக வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை காலை 6:10 வரைக்கும் சந்திராஷ்டமம்ன்றதுனால திங்கக்கிழமை மட்டும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி மன அழுத்தமா இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் ராகுவோடு சேர்றதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கக்கிழமை மட்டும் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைங்க. பேங்க்ல பணங்கணம் போட்டு கொண்டு போறவங்கலாம் கொஞ்சம் பத்திரமா அதை பணத்தை பாதுகாத்து வைக்கக்கூடிய தன்மை உண்டு. ரொம்ப முக்கியமா இந்த ஓடிபி சொல்றது, இந்த ஃபேக் எஸ்எம்எஸ்லாம் வருது பாத்தீங்களா, அதாவது அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துலாம் சந்திராசிரம நாட்கள்ல தான் வரும். ஆகவே திங்கட்கிழமை பேசுவதிலும் செயல்படுவதிலும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் முதல் நாள் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9, 10, 11ஆம் இடங்கள்ல வந்துடுறாரு. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. சந்திரன் இப்பதான் பௌர்ணமியிலிருந்து விலகி இருக்கிறதுனால ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் நன்றாகவே இருக்குது. கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரியான நாட்கள்ல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்க இருக்கனால அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு அப்பாவால கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவு இருக்கும். எப்பவுமே தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில கொஞ்சம் முரண்பாடுகள் தலைமுறை இடைவெளியின் காரணமாக இருப்பது உண்மைதான். தூரத்தில் இருக்கிறவங்க அப்பாவோட ஹெல்த்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படுவீங்க. அதை தவிர வேற எந்த கவலையும் இருக்காது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லாம் வேலை மாற்றங்கள் இருக்கும். ஆனா அந்த வேலை மாற்றம் நல்லதா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இனிமே எந்த கஷ்டங்கள் இல்லை என்பதை நான் திருப்ப எல்லா வீடியோக்கள்லையும் எல்லா இதுலையும் சொல்லிக்கிட்டு வர்றேன். அதனால வேலை மாற்றங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வேலை, தொழில், வியாபாரம், சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கும். கடகத்திற்கு கஷ்டங்கள், கவலை இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம்.